இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டு ரொம்ப பாசிட்டிவாவே இருக்கு. நெறைய ஸ்டாக்கோட பிரைஸ் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அத பத்தி வந்து பார்ப்போம். சூப்பரான 5 கம்பெனி பத்தி பார்க்க போறோம். இந்த 5 ஸ்டாக்குமே அதோட ஹையில இருந்து இப்போதைக்கு லோ பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கம்மியான வேல்யூவேஷன்ல இப்போ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நெறைய பேர் இந்த கம்பெனி பத்திலாம் கேட்டிருந்தாங்க. நிஃப்டி 50 இன்னைக்கு கிட்டத்தட்ட 1% பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 231 புள்ளி வந்து பாசிட்டிவ், 23,812 புள்ளியில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்கை பொறுத்த வரைக்கும் 1% வந்து பாசிட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸ் கிட்டத்தட்ட 1.25% பாசிட்டிவ். இன்னைக்கு டிஃபென்ஸ் செக்டர் இருக்கக்கூடிய ஸ்டாக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. சில்வர் கீழே போயிட்டு இருக்காங்க, கோல்டும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு இருக்காங்க. சில்வரும் கோல்டும் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டு தான் இருக்காங்க. ஆட்டோ கிட்டத்தட்ட 2% பாசிட்டிவ். இன்னைக்கு ஆட்டோ செக்டர் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து இருக்காங்க. பார்மா 0.43% வந்து பாசிட்டிவ். ஐடி தாங்க இன்னைக்கு ரொம்ப சூப்பருங்க. ஐடி செக்டர் இருக்கக்கூடிய ஸ்டாக்ல இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருந்தாங்க. நேற்று கூட நம்ம ஐடி பற்றி பேசியிருந்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 4% இந்த ஐடி ETF வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மிட் 150 கிட்டத்தட்ட 2% பாசிட்டிவ். அதாவது மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ல இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து இருக்காங்க. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் டாப் 5 கெய்னர்ஸ்ல ஜியோ ஃபைனான்ஸ் இருக்காங்க, டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ், எட்டர்னல், HCL டெக்னாலஜிஸ் இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸ்ல கோல் இந்தியா, NTPC, சிப்லா, ஹிந்துஸ்தான் யூனிவர், சன் பார்மா இருக்காங்க. பாப்போங்க, இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, என்னதான் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருக்கான நம்ம போர்ட்ஃபோலியோல வந்து கீழே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருக்கு. என்னோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் தான் இருந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம், நாளைக்கு வியாழன் வெள்ளி எஃப்ஐ வந்து இந்த வீக்கெண்டு வியாழன் வெள்ளி வந்தாவே கீழே கொண்டு போவாங்க. நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி விசை பற்றி பார்த்துடலாம். நேற்று இதை பற்றி பார்த்துருந்தோம். ஐடி ETFல கிட்டத்தட்ட 10 கம்பெனி இருக்குது. ஐடி செக்டர் இருக்கக்கூடிய சூப்பரான 10 கம்பெனி இந்த ETFல வந்து இருக்குது. இப்போதைக்கு ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக தான் இருக்குது. எந்த ஸ்டாக் நம்ம எடுத்துட்டாலும் சரி, ஐடி செக்டர் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் ரொம்ப டவுனில் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூஎஸ் டேரிஃப் இஷ்யூலாம் வந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டருக்கு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கீழே கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஏஐயில் வந்து நிறைய கம்பெனி வந்து புது ஏஐ சொல்யூஷன்லாம் லான்ச் பண்ணிட்டு இருக்கனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டருக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு தான் ஐடி செக்டர் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட எல்லா ப்ரைஸ் வந்து கீழே கொண்டு போயிட்டே இருக்காங்க. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம வாங்குறதை விட எந்த அளவுக்கு சூப்பரான கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே வருதோ அப்போ நம்ம வாங்கிட்டோம்னா தான் நமக்கான லாபம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஐடியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இருந்துட்டு இருங்க. என்னதான் டெக்னாலஜி மாறலாம், ஆனால் கம்பெனி அப்படியே தான் இருக்கும். கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போதைக்கு ஐடி ETF வந்து 33 ரூபாய்க்கு இந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 49 ரூபா பக்கத்துலலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த யூஎஸ் டேரிஃப் இஷ்யூ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ வருது, எல்லாமே ஐடிக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கனால கீழே போயிட்டே இருக்காங்க. இது கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். லாங் டேர்மில் நம்ம முதலீடு பண்ணி வெயிட் பண்ணுறதை விட இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லாங் டேர்மில் வருஷத்துக்கு இந்த ETFல ஒரு 12% 15% ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்டாலும் எப்போலாம் இந்த ETFலாம் ரொம்ப டவுன் ஆகாது, 20% 30% டவுன் ஆவாங்க, அப்போ நம்ம வாங்கிட்டோம்னா ஈஸியாக ஒரு வருஷத்துக்குள்ளேயே நமக்கு கிட்டத்தட்ட 30%க்கு மேலே ரிட்டர்ன் வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இப்போ 33 ரூபாய்க்கு இப்போ நம்ம வாங்கினா கூட மறுபடியும் இந்த ETF இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதுக்கு முன்னாடி இந்த ஹையான 49 ரூபாய்க்கு போனால் கூட நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே இருக்கோ அதை நம்ம வந்து நல்ல ஒரு வாய்ப்பை வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். அடுத்தது நம்மளோட ஃபேவரட் வருண் பிவரேஜ் லிமிடெட் கிட்டத்தட்ட 400 ரூபா போனாங்க. இப்போ வந்து 416 ரூபா வந்துட்டாங்க. இன்னைக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி. இன்னைக்கு கூட இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து அக்வயர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட growth அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஆப்பிரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆப்பிரிக்கா வந்து இப்போ தான் வந்து வளர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. ரொம்பலாம் கிடையாது, இப்போ தான் அவங்க வளர்ச்சி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆப்பிரிக்காவில் வருண் பிவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக மறந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இந்த கம்பெனியோட ஃபியூச்சருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்து இப்போ வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு வருஷமாக நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதையும் நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். நம்மளோட ஒரே வேலை நல்ல கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே வரும்போது வாங்கி வச்சுக்கிட்டா போதும். எப்போ மேலே இருந்தால் ஏறிட்டு போகுது, இப்போ நம்ம வாங்கணுன்னே மேலே ஏறணும் அப்போல்லாம் கிடையாது. மார்க்கெட்டே அது மேலே கொண்டு போகிறது வந்து பார்த்துக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வந்து இருக்கணும். சூப்பரான கம்பெனி. அதனால தான் இந்த கம்பெனியை பற்றி நம்ம பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தது டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த கம்பெனி பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி பிசினஸில் இருக்காங்க. கடை பிரைஸ் 2238 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கும் அதோட ஹையில இருந்து இப்போதைக்கு லோ பிரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3000க்கு மேலாம் போனுச்சு. இப்போ 2200 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி பிசினஸ் இருந்தாலும் இவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஸ்லாம் இருக்கு. ஐடிஸே இருந்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸில் வந்து இருக்காங்க. ஸ்டேஷனரியில் சூப்பரான ஒரு கம்பெனி. கண்டிப்பாக இவங்களோட ப்ராடக்ட் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம வீட்டில் யாராவது ஸ்கூலு காலேஜ் போகிறவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பென்னு, பென்சிலு, ஸ்கேல், எரேசர் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக பாருங்கள், அதில் ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பாக டாம்ஸோடது வந்து இருக்கும். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் என்னன்னா இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா எவ்வளோ பெரிய கிராமத்தில் இருந்தாலும் இவங்களோட ப்ராடக்ட், அதாவது டாம்ஸோட ப்ராடக்ட் நம்ம
ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எவ்வளோ பெரிய வில்லேஜ், ரொம்ப ரொம்ப இன்டீரியர் வில்லேஜாக இருந்தாலுமே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்ட்ராங்கான டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இவங்க கிட்ட வந்து இருக்காங்க. அடுத்தது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட ப்ராடக்ட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும், குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கன்சியூமரும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதே மாதிரி விற்கிறவங்க, அதாவது கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்டை விட இந்த பிராண்டில் கொஞ்சம் மார்ஜின் வந்து அதிகமாக கிடைக்குது. அதனால விற்கிறவங்களுக்கும் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு லாபம் வருது, வாங்குறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது. அதான் இந்த கம்பெனியோட மிகப்பெரிய பலமாக வந்து இருக்குது. லிஸ்டானதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 71% வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட 13,594 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 61 வந்து இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 26 இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. புக் வேல்யூ 181 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 0.15%. ROCE 26% இருக்குது. ROE 22%, ROIC 20%, OPM 17% இருக்குது. இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் தான். இன்டென்சிக் வேல்யூ 815 ரூபாயில் வந்திருக்காங்க. பிஜி ரேஷியோ 0.43 வந்திருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் பிஜி ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்குது. அடுத்தது டெப்ட் ஈக்விட்டி 0.15 வந்திருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 12.4 இருக்குது. ஓவரால் அந்த ரேஷியோ சூப்பரான ரேஷியோ. இவங்களோட சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது. லாஸ்ட் 5 வருஷத்தில் இவங்களோட சேல்ஸ் growth 24%, ப்ராஃபிட் growth வந்து 41% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 25% நெகட்டிவ் இருக்காது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா 25% இப்போதைக்கு நெகட்டிவ்ல இருப்போம். அதாவது நான் ஹையில் வாங்கியிருந்தா ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 25%க்கு மேலே இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனில் தான் வந்து இருக்குது. அது ஹையில் இருந்து எப்படி பார்த்தாலும் இந்த பிஸ்னஸ் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். கடைசி வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிக்க தான் போகிறோம். என்ன தான் நம்ம டிஜிட்டலாக மாறிட்டு இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமம் வந்து மாற்றிக்குவாங்க. மசகாண்டெக் ஷிப் பில்டர்ஸ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங் பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. இந்த கம்பெனி சூப்பரான ஒரு கம்பெனி. இவங்க டிஃபென்ஸுக்கு ஷிப் பில்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, கமர்ஷியலாகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா 2 சைடு இவங்க பண்ணுறனால 2 சைடு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ஒரு சில கம்பெனி வந்து டிஃபென்ஸ் அப்படின்னா டிஃபென்ஸுக்கு மட்டும் தான் அவங்க ப்ராஜெக்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கும் பண்ணுறாங்க, கமர்ஷியலாகவும் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் வேணும் அப்படின்னா நம்மளுக்கும் வந்து பண்ணி தருவாங்க. டிஃபென்ஸுக்கு தேவையான வார்ஷிப்பு எல்லாமே அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல ஒரு growthல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான். என்னதான் இவங்க வந்து கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தாலுமே growth வைஸ் பிரைவேட் செக்டருக்கு ஈக்குவலாக இவங்க வந்து இருக்காங்க. கரண்ட் பிரைஸ் 2,440 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லிஸ்ட் ஆனதுலேருந்து லாஸ்ட் 5 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 மடங்குக்கு மேலே இந்த கம்பெனி ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. மார்க்கெட் கேப்பு 98,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 40 பக்கத்தில் வந்து இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ வந்து 39 தான் இருக்குது. அதாவது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். புக் வேல்யூ 221 ரூபாய் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 0.73%, ROC 43%, ROE 34%, ROIC 35%, OPM 16% வந்து இருக்குது. இந்த பர்சன்டேஜ்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ்ங்க. ஏன் அப்படின்னா பிரைவேட் செக்டருக்கு ஈக்குவலாக இந்த பர்சன்டேஜ் எல்லாமே இருக்குது. இந்த பர்சன்டேஜை வச்சு இந்த கம்பெனியோட growth அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்டென்சிக் வேல்யூ 1303 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 0.71 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1க்கு கீழே தான் இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0, இவங்களுக்கு கடனே கிடையாது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 11 வந்து இருக்குது. இவங்களோட சேல்ஸ் growth லாஸ்ட் 5 வருஷத்தில் 18% இருக்குது. ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 38% வந்து இருக்குது. இதுவே லாஸ்ட் ஒரு வருஷத்தில் தான் இவங்களோட சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth வந்து கம்மியாக இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 86%, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தோம்னா வருஷம் 86% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதுவே போன வருஷத்தில் நம்ம முதலீடு பண்ணியிருந்தோம்னா 1% வந்து நெகட்டிவ்ல தான் இருப்போம். ரிட்டர்ன் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 30%க்கு மேலே இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இப்போதைக்கு அதோட ஹை போயிட்டு அப்படியே மெதுவாக லோவில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வருஷத்துக்கு 3 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2026 பிப்ரவரி மாதம் ஒரு ஷேருக்கு 7 ரூபாய் 50 பைசா வந்து டிவிடெண்ட் கொடுத்தாங்க. எனக்கு இந்த டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அடுத்த டிவிடெண்ட் செப்டம்பர் நவம்பர் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா 2025 ஏப்ரல் செப்டம்பர் நவம்பர் இந்த 3 தடவை வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதே தான் 2024 செப்டம்பர் அக்டோபரில் வந்து டிவிடெண்ட் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு வந்து இருக்கும். நீங்கள் இதை பார்த்துட்டு இப்போ 2024 ஒரு ஷேருக்கு 12 ரூபாய், அதுக்கப்புறம் 23 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபா 2 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி தானே டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம யோசிக்க வேணாம். ஏன் அப்படின்னா இவங்க 2024 ஸ்பிளிட் வந்து கொடுத்தாங்க. 10 ரூபாயில் இருக்க ஃபேஸ் வேல்யூ வந்து 5 ரூபாய்க்கு மாற்றினாங்க. அப்படின்னா ஒரு ஷேர் 2 ஷேராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆகிருக்கும். அந்த ஸ்பிளிட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி இருக்கும். இருந்தாலுமே 2025 விட 2026 வந்து அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஏப்ரல் மாதம் 2025 ஒரு ஷேருக்கு 3 ரூபாய் தான் டிவிடெண்டாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதமே 7 ரூபா 50 பைசா அந்த டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இயர் ஆன் இயர் இவங்களோட ப்ராஃபிட் அதிகமாக இவங்களோட டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். இன்னும் போனஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பரான ஒரு கம்பெனி. இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது ஈத்தோஸ் லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸுரி அண்ட் ப்ரீமியம் வாட்ச் ரீட்டைல் பிளேயராக இருக்காங்க. அதாவது
வாட்ச் நம்ம கட்டுற வாட்ச் சேல் பண்ணுற கடை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தோஸ் லிமிடெட். நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லக்ஸுரி அண்ட் ப்ரீமியம் வாட்ச் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இருக்காங்க. லக்ஸுரி ஸ்டேட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 13% மார்க்கெட் ஷேர் இவங்ககிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி இவங்களோட வாட்ச் அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீமியம் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 25,000 இருந்து மினிமம் 1 லட்சம் வரைக்கும் ஒரு வாட்ச் இவங்க வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி லக்ஸுரி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் இவங்ககிட்ட வாட்ச் இருக்குது. அதாவது ஒரு வாட்ச் வந்து 1 லட்சத்துலேருந்து மினிமம் 2.5 லட்சம் வரைக்கும் இவங்க வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும்போது 2.5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவங்ககிட்ட வாட்ச் இருக்குது. இன்னும் ஹை லக்ஸுரிலாம் நம்ம போயிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே ஒரு வாட்ச் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டு இவங்க வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 65 பிராண்டுக்கு மேலே இவங்க கடையில் வாட்சஸ் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் ஓன் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 73 கடைக்கு மேலே இவங்க வந்து இருக்காங்க. 26 சிட்டியில் வந்து இவங்க வந்து இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஒரு வாட்ச் 10 லட்சம் ரூபாய்க்கு யார் வாங்குவாங்க அப்போல்லாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக நிறைய பேர் வாங்குவாங்க. இந்த கம்பெனிக்கு அதிகப்படியான லாபம் அப்படிங்கிறது, அதாவது அதிகப்படியான சேல்ஸ் அப்படிங்கிறது லக்ஸுரி அண்ட் ஹை லக்ஸுரி செக்மெண்ட்டில் தான் உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கு. அதாவது மினிமம் 2.5 லட்சத்துக்கு மேலே விற்கக்கூடிய வாட்ச் தான் இவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இவங்க ஆன்லைன்லேருந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ அப்படிங்கிறது ஆஃப்லைன்ஸோட விட ஆன்லைன் தான் அதிகமாக கிடைக்குது. அதாவது டேரெக்டாக இவங்க கடையில் போய் வாங்குறத விட ஆன்லைனில் தான் இவங்ககிட்ட அதிகப்படியான பேர் வந்து ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 3,28,000 பேர் இவங்களோட கஸ்டமர், அது ரெஜிஸ்டர்டு கஸ்டமராக இருக்காங்க. அவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸே கிடையாது. எல்லாமே ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸாக தான் இருக்காங்க. பெரிய பெரிய பணக்காரங்க இவங்களோட கஸ்டமராக இருக்காங்க. கிட்டத்தட்ட 3,28,000 பேருக்கு மேலே இவங்களோட கஸ்டமராக வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போக போக இந்த கம்பெனியோட கஸ்டமராக கூட நம்மளும் மாறுவோம். எப்பயுமே வாட்ச் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். எப்பயுமே இந்த பிஸ்னஸில் இவங்க இருப்பாங்க. நம்மளும் கடைசி வரைக்கும் வாட்ச் வந்து கட்ட தான் போகிறோம். கரண்ட் ப்ரைஸ் 2,159 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 5,800 கோடிக்கு மேலே வந்துருக்கு. ஸ்டாக்கோட பே ரேஷியோ 59, இண்டஸ்ட்ரி பே ரேஷியோ 19 வந்து இருக்குது. புக் வேல்யூ 536 வந்து இருக்குது. ROCE 13%, ROE 10%, ROIC 10%, OPM 13% இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். இன்டென்சிக் வேல்யூ 1162 இருக்குது. பிஜி ரேஷியோ 0.99 இருக்காங்க. 1 பக்கத்தில் தான் பிஜி ரேஷியோ வந்திருக்கு. டெப்ட் ஈக்விட்டி 0.22, பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 4 இருக்காங்க. இவங்களோட சேல்ஸ் growth பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 22%, ப்ராஃபிட் growth 120% இருக்குது. ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு வருஷமாக தான் இவங்களோட ப்ராஃபிட் growth வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. அதே மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்தில் 29% வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது லாஸ்ட் 3 வருஷத்தில் இந்த ஸ்டாக் ஆவரேஜாக 29% வந்து அதிகமாகிட்டு இருக்குது. இப்போ லாஸ்ட் ஒரு வருஷத்தில் தான் கிட்டத்தட்ட 18% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து இருக்குது. ஓவராலாக இந்த ரேஷியோ பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், அதோட கையிலேருந்து இப்போதைக்கு லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது கேஃபின் டெக்னாலஜிஸ். இவங்க டெக்னாலஜி டிரைவன் ஃபினான்ஷியல் சர்வீஸ் பிளாட்ஃபார்மாக வந்து இருக்காங்க. இவங்களோட சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அசட் மேனேஜர்ஸ்க்கும் கார்பரேட் இஷ்யூவருக்கும் இன்வெஸ்டர் சொல்யூஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் டிரான்சாக்ஷன் ஆர்கனைசேஷனும் மியூச்சுவல் ஃபண்டு ப்ராசஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ப்ரைவேட் ரிட்டையர்மெண்ட்டு ஸ்கீமும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. மலேசியாவில், பிலிப்பைன்ஸ் அண்ட் ஹாங்காங்லேயும் வந்து இருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா டிஜிட்டல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் பிளாட்ஃபார்மாக இருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ கார்பரேட் இஷ்யூவர் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இப்போ ஒரு கம்பெனி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க டிவிடெண்ட்டை தராங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அவங்க டிவிடெண்ட்டை தரும்போது அந்த ப்ராசஸ் எல்லாமே இவங்க கேஃபின் டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு பிஜியின் விட்டு இந்த வேதாந்தாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேஃபின் டெக்னாலஜிஸ் தான் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட இப்போ வேதாந்தா ஸ்டாக்கோ இல்லை பிஜியின் விட்டு ஸ்டாக்கோ இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டிவிடெண்ட் வந்ததுக்கப்புறம் கேஃபின் டெக்னாலஜிஸில் தான் மெயில் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக வந்து மறந்துட்டேன். ஆனால் அந்த ஒர்க்கு தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. கார்பரேட் இஷ்யூவில் எந்த அளவுக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து க்ரோ ஆகுதோ அந்த அளவுக்கு இந்த கம்பெனியோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சூப்பரான ஒரு கம்பெனியும் கூட. இதுக்கப்புறம் ஃபின்டெக் கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் ஆகிறதுக்கு நம்ம இந்தியாவில் வந்து வாய்ப்பு இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 947 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2022 இப்போ வரைக்கும் பார்க்கும்போது 124% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 16,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பே ரேஷியோ 46, இண்டஸ்ட்ரி பே ரேஷியோ 44 இருக்குது. புக் வேல்யூ 84 ரூபாய். ROCE 32%, ROE 25%, ROIC 30%, OPM 42% இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ 385 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 1.59 வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.03 வந்து இருக்காங்க. கடன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது கூட 11 வந்து இருக்குது. இவங்களோட சேல்ஸ் growth வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் 19%, ப்ராஃபிட் growth 134% வந்து இருக்குது.
ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 48%, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா கூட இப்போதைக்கு வருஷம் 48% அதிகமாக இருக்கும். இந்த ஒரு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22% இருக்குது. இந்த பர்சன்டேஜும் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். சூப்பரான ஒரு கம்பெனியும் கூட இந்த கம்பெனி. பார்ப்போங்க, 1500 ரூபாய்க்கு மேலே போணுச்சு. இப்போ 950 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7% நம்ம பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அடுத்தது OFSS ஆரக்கல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட். சூப்பரான ஒரு ஐடி கம்பெனி. இவங்க ஃபினான்ஷியல் சாஃப்ட்வேர், கஸ்டமர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு, கன்சல்டிங், ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட்டு, அவுட் சோர்ஸ்டு பிஸ்னஸ் ப்ராசஸிங் சர்வீஸ் இது எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸாக தான் இருக்கும். இப்போ ஃபினான்ஷியல்லாம் என்னென்ன இருக்குது, பேங்க் இருக்குது, ஃபைனான்ஸ் இருக்குது, ஃபின்டெக் கம்பெனிஸ் இருக்காங்க. அது இல்லாமல் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் இவங்களோட சர்வீஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கல் குளோபல் லிமிட்டோட சப்சிடரி தான் OFSS. ஐடி செக்டாரில் ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி இந்த கம்பெனி. கரண்ட் ப்ரைஸ் 6610 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 100% பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 12,000க்குலாம் இந்த ஸ்டாக் போணுச்சு. அது 12,513 பக்கத்துலாம் போணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கீழே இறங்கிருச்சு. இப்போது கரண்ட் ப்ரைஸ் 6610 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 57,000 கோடிக்கு மேலே வந்திருக்கு. ஸ்டாக்கோட பெரிய 23, இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 36 இருக்குது. புக் வேல்யூ 847, ROC 40%, ROE 29%, ROIC 31%, OPM 43% இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்ட் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேலையை பொறுத்த வரைக்கும் 3530 ரூபாயில் இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பாருங்கள் 2.95 இருக்குது. இந்த பிஜி ரேஷியோ தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதுவே 2க்கு கீழே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். டெப்ட் ஈக்விட்டி 0, உங்களுக்கு கடனே கிடையாது. ப்ரைஸ் டு புக் பார்க்கும்போது 7.85 இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட்டுக்காக நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 4%க்கு மேலே வந்து இருக்குது. சூப்பரான ஒரு டிவிடெண்ட் ஈல்டு. இவங்களோட சேல்ஸ் growth லாஸ்ட் 5 வருஷத்தில் வந்து பார்க்கும்போது 7%, ப்ராஃபிட் growth 10% இருக்குது. இது மட்டும் தாங்க கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. இதுவே ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 14%. இதுவே 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 6% தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ப்ளஸ் டிவிடெண்ட் ஈல்டு ஒரு 4% வச்சுக்கிட்டா கூட 10% ரிட்டர்ன் அப்படிங்கிறது இந்த கம்பெனி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 27% வந்து இருக்குது. இவங்களோட growth, அதாவது சேல்ஸ் growth இருக்கட்டும், ப்ராஃபிட் growth இருக்கட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். சேல்ஸ் 3741 கோடி 2014 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களோட நெட் ப்ராஃபிட் 1359 கோடியாக இருக்குது. அதுக்கப்புறம் மார்ச் 2025 இவங்களோட சேல்ஸ் 6847 கோடியும், நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 2380 கோடியாக இருக்குது. அதாவது என்ன சொல்லலாம், இப்போ லாஸ்ட் நம்ம ஒரு 10 to 12 வருஷத்தை நம்ம எடுத்து பார்த்தா கூட இவங்களோட சேல்ஸ் growth அண்ட் ப்ராஃபிட் growth வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்குது. ஆனால் சூப்பரான ஒரு ப்ராஃபிட் தாங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 2000 கோடிக்கு மேலே உங்களுக்கு வந்து லாபம் வந்துகிட்டு இருக்கு. இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்கிட்ட 22% மேலே வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. F8 வந்து பார்த்தீங்கன்னா 8.36%, D8 வந்து 8.82%, ரீட்டைல் பீப்புள்கிட்ட 10%க்கு மேலே ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. FIDA வந்து எல்லாருமே இருக்காங்க, ரீட்டைல் பீப்புளும் இருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடு உள்ளது கீழே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பி ரேஷியோ கிட்டத்தட்ட அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா 45 பி ரேஷியோலாம் போயிட்டு இப்போ 24 தான் இருக்குது. இதோட ஆவரேஜ் பி ரேஷியோ அப்படிங்கிறது 20 இருக்குது. மேபி இந்த ஸ்டாக்கும் 20க்கு கீழே போணுச்சுன்னா கொஞ்சம் பி ரேஷியோ வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். இவங்க வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. 5வது மாதம் 11வது மாதம் 2025 ஒரு ஷேருக்கு 5வது மாதம் 265 ரூபாவும் 11வது மாதம் 130 ரூபா வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்தாங்க. பார்க்கலாங்க, இந்த வருஷமும் அதே 5வது மாதம் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுப்பாங்க. எப்பயுமே 5வது மாதம் ஆனாவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. போன தடவை வந்து 2 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுத்தாங்க. இது வரைக்கும் இவங்க ஸ்ப்ளிட் வந்து தரல. ஆனால் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1:1 அப்படிங்கிற போனஸ் வந்து 2003 வந்து கொடுத்துருந்தாங்க. பார்ப்போங்க, இந்த கம்பெனி சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல ஒரு டிவிடெண்ட் ஈல்டும் கொடுக்குறாங்க. பார்ப்போம், இப்போதைக்கு அது ஹைலேருந்து லோ ப்ரைஸில் இருக்கனால மறுபடியும் ரிவர்ஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓவராலாக நம்ம மார்க்கெட் வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான ஒரு இதில் தான் இருக்குது. அதாவது நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதோட ஹையிலேருந்து எல்லாம் ரொம்ப ரொம்ப கீழே கிடக்குறாங்க. அதனால் இது ஒரு வாய்ப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.